சிலுவையினுடைய அந்த இரத்தம் இல்லாமல் வாழ்க்கை என்பது கிடையாது. இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். அநேகர் ஜெபம் செய்கிறீங்க, ஆனால் ஏசப்பா சிலுவையில் சிந்தின ரத்தம் எதுக்கு, அந்த இரத்தத்து மூலமாக நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இரத்தத்தில் பெற்ற அந்த விடுதலை உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். நீங்கள் வாசியுங்கள் எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதாவது இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு என்ன செய்யாது? உண்டாகாது. அந்த இரத்தத்தில் தான் எல்லாமே என்ன செய்யுது? அடங்கி இருக்கிறது. அந்த இரத்தத்தில் தான் எல்லாமே இருக்குது. பாவ மன்னிப்பு. இயேசு தெய்வம் இந்த பூமிக்கு மட்டும் வரல அப்படி என்றால் இந்த மனிதர்களாகவே இருக்க முடியாது. காட்டில் வாழ்கிற எப்படி ஒரு மிருகங்கள், காட்டில் வர ஒரு புலியோ ஒரு சிங்கமோ இருக்குமானால் அது சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் தெரியும். அன்றைக்கி தேவை உணவு, அதை மட்டும் தான் என்ன செய்யும். அன்புங்கிறது தெரியாது, இரக்கங்கிறது தெரியாது, தயவுங்கிறது தெரியாது, பாசங்கிறது தெரியாது. ஆனால் இயேசு தான் இந்த பூமியில் அன்பை பற்றி, சமானத்தை பற்றி, தாழ்மையை பற்றி, இரக்கத்தை பற்றி விட்டு கொடுத்து இப்படி எல்லா காரியத்தையும் இயேசு தெய்வம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். முதல்ல அவருடைய இரத்தம் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறது. அதாவது மொத்தம் இயேசப்பா இரத்த சிந்தின வகைகள் எந்தெந்த இடத்துல இரத்தம் சிந்தினார் அப்படின்னு கேட்டால் மொத்தம் 7 இடங்களிலே இரத்தம் சிந்திருக்கிறார். அதாவது காய்பாவின் வீட்டிலே அவர் தாக்கப்பட்டிருக்கிறார், இரத்தம் வந்தது. அடுத்து வாரினால் அடிக்கும்போது இரத்தம் சிந்திருக்கிறார். அடுத்து முற்கிரீடம் சூட்டப்படும் இரத்தம் வந்திருக்கிறது. அடுத்து கையிலில் ஆணையில் அடிக்கும்போது இரத்தம் வந்திருக்கிறது. கால்களில் ஆணையில் அடிக்கும்போது இரத்தம் வந்திருக்கிறது. விழாவிலே குத்தும்போது இரத்தம் வந்திருக்கிறது. ஆனால் முதலாக இரத்தம் எதற்காக வடித்தார்? முதலாக இரத்தம் எப்படி வந்தது? முதலாக இரத்தம் அவரை அடிக்கலை, முள்முடி சூடப்படலை, ஈட்டி வச்சு குத்தலை. இப்போ கையில் ஆணியில் அடித்தாங்க, ரத்தம் வந்துச்சு, வாஸ்தவமான பேச்சு. விழாவில் ஈட்டி வச்சு குத்துனாங்க, ரத்தம் வந்தது, வாஸ்தவமான பேச்சு. தலையில் முள்முடியை 2 இன்ச்சு முள்முடியை இறக்குனாங்க, ரத்தம் வந்துச்சு. ஆனால் யாருமே அடிக்காமல், யாருமே சித்திரவதை பண்ணாமல் இரத்தம் அது எப்படி வந்தது என்று கேட்டால் அது தனக்குள்ளே இரத்தத்தை வர வைக்கும்படியான ஒரு வியாழங்கள், அதாவது ஒரு பாரங்கள், ஒரு கவலைகள், அந்த இரத்தம் உள்ளே இருக்க முடியாமல் அந்த இரத்த துளிகள் வெளியே தெளிக்கப்பட்டது. ஏன் அப்படிப்பட்ட இரத்த துளி வெளியே வந்தது அப்படின்னு கேட்டால் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 22:40-44. மிகவும் வியாகுலப்பட்டு, சரி, வியாகுலப்பட்டுன்னு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால்? வியாகுலப்பட்டு அப்படின்னா ரொம்ப ஓவராக கவலைப்பட்டு, ரொம்ப ஓவராக வேதனைப்பட்டு, அதாவது ஒரு உடம்புக்குள்ளே எவ்வளவு கவலையை அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கவலையை உள்ளே ஏற்றிக்கிட்டோம்னா, இப்போ சாதாரணமாக உங்களுக்கு கண்ணீர் வருமா வராதா? வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்கள் வீட்டுக்காரர் நல்ல வெளுன்னு வெளுக்கிறார், கண்ணீர் வருமா வராதா? அப்படி யாரும் வெளுக்க மாட்டாங்க, நல்ல மனுஷங்க தான் உங்களுக்கு வாச்சவங்கெல்லாம். என்ன நீங்கள் வெளுத்தா பத்தாத, அவங்க வெளுக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால் எப்போ கண்ணீர் வரும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே கண்ணீர் வடித்தாலும் தான் உட்காந்துருப்பீங்க, ஆமாம் இல்லையா? இல்லைங்க எனக்கு கண்ணீரே வந்ததில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆம்பளை கூட என்ன செஞ்சுருப்பாங்க? கண்ணீர் வடிப்பாங்க. அப்போனா உங்கள் மகன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்கள்கிட்ட அழுகுது, நீங்கள் அழுவீங்களா? அழ மாட்டீங்களா? அழுவீங்க. ஏதோ ஒரு பலவீன தாக்குதல் வந்துருச்சு, அழுவீங்க. அப்படி ஏதாவது ஒரு பாரம் அந்த மனதுக்குள்ளே அழுத்தும் போது நம்மளை அறியாமலே நமக்குள்ளேருந்து ஒரு கண்ணீர் என்ன செய்யும்? வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் கண்ணீரின் ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த கண்ணீரின் ஜெபத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, பதில் இல்லாமல் போகாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கண்ணீர் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் வெளியே இருந்து வரல, உடம்புக்குள்ளேருந்து வருது. கண்ணீர் எங்கேருந்து வருது? சொல்லுங்கள். உடம்புக்குள்ளேருந்து வருது. அது கண்ணுக்குள்ளேருந்து, கண் ஓரத்துலேருந்து தண்ணி இப்படி என்ன செய்யுது?
வடியுது. அப்போ உள்ளே வந்து ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றும் போது அது எப்படி வெளியே வருது? தண்ணி தழும்பி உள்ளே இருக்க இடம் இல்லாமல் தழும்பி என்ன செய்யுது? மேலே வருது. அப்போ நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அநேக பாரங்கள், அநேக கவலைகள் உள்ளே வரும்போது அது மேலே நம்ம உள்ளே இருக்க முடியாத அளவுக்கு பாரங்கள் என்ன செய்யுது? கண்ணீரை என்ன செய்யுது? வெளியே வருது. பார்த்துக்கோ, அதுதான் கண்ணீர். அப்போ வேதத்தில் கண்ணீர் வடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகார் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, அண்ணாலம்மா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, எஸ்தர் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, எசேக்கியா கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு, ஆபிரகாம் கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு, யாக்கோபு கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரு கண்ணீரின் ஜெபத்தை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்ணீரின் ஜெபத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கண்ணீரின் ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எசேக்கியா உயிர் போகும்போது சாக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அந்த விண்ணப்பத்தை என்ன செய்யுது? எப்படி விண்ணப்பம் வைக்கிறாரு? சோறு பக்கம் திரும்பி என்ன செய்கிறாரு? கண்ணீர் வடிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு தான் 15 வருஷத்தை கர்த்தர் வந்து கூட்டி கொடுக்குறார். அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கண்ணீரின் ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஏசப்பா வந்து கண்ணீர் வடிக்கிறார். ஏசப்பா ஒரு இடத்துல கண்ணீர் வடிக்கிறார். எப்போ தெரியும் வடிக்கிறார்? இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகிறத பார்க்க முடியலன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். அப்புறம் இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது தாயின் கண்ணீரை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அப்புறம் மார்த்தாள் மரியாள் அன்னை கூட பிறந்து இறந்துட்டான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. இவரும் கண்ணீர் வடிக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஏசப்பா கண்ணீர் வடிக்கிற இடங்கள். நீங்கள் வந்து எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கலாம். புருஷன் வஞ்சிட்டா கண்ணீர் வடிப்பீங்க, புருஷன் மாமியார் வஞ்சிட்டா கண்ணீர் வடிப்பீங்க, சொந்தக்காரர் வஞ்சிட்டா கண்ணீர் வடிப்பீங்க, என்ன யாராவது உங்களை அவமானப்படுத்துகிற கண்ணீர் வடிப்பீங்க, யாராவது உங்களை வந்து ஒரு கடங்காரன் வந்து உங்களை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா கண்ணீர் வடிப்பீங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு அவமானத்துக்கு வந்துட்டு நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. பட் அந்த கண்ணீரெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஒரு எந்த பிரச்சனைக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். இப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த டயத்தில் வடிக்கிற கண்ணீர் வந்து நேராக எங்கே போகுங்க கேட்டிங்கன்னா, பரலோகத்து போய் உங்கள் பேரில் ஒரு டப்பா இருக்கும் பரலோகத்தில். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீர் எல்லாம் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீரெல்லாம் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போனா ஒரு டப்பா அல்லது ஒரு வாட்டர் பேக்கில் உன் கண்ணீர் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே விருதுநகரில் இருக்கிறீங்க, வாரத்துக்கு 2 வாட்டி கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்க ஒரு காரியத்துக்காக. உங்கள் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கலாம், அல்லது உங்களுடைய பர்சனல் எந்த காரியத்துக்கு வேணாலும் கண்ணீர் வடிக்கலாம். பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கலாம், அல்லது வந்து பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கலாம், அல்லது என் பிள்ளை நல்ல ஒரு சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணீர் வடிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பலவீன தாக்கத்தில் இருக்குது, அந்த பலவீனம் மாறுன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் எந்தெந்த காரியத்துக்கு கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பான முறையில் கர்த்தர் வந்து என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அப்போ இந்த கண்ணீர் வடித்து ஜெபிக்கும்போது அப்போ இயேசு எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தாரோ அந்த கண்ணீர் வடித்த காரியங்களை நீங்கள் சொல்லி, இந்த அம்மாவுக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களே, நீங்கள் இரக்கமுள்ள தேவன், எம்எல்ஏ இறக்க வைக்க மாட்டீரா? இந்த மார்த்தாள் மரியாளுக்காக கண்ணீர் வடித்து இறக்கப்பட்டு திருப்பி உயிரோடு கொண்டு வந்து கொடுத்தீங்களே, இதே போல் எனக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து எனக்கு இறக்கம் செய்ய மாட்டீங்களா? அப்படி என்று உங்கள் கண்ணீரையும் இயேசுடைய கண்ணீரையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் மன்றாட்டை வைக்கும்போது உங்கள் ஜெபம் 4 நாளில் பதில் வர ஜெபம் 1 மணி நேரத்துக்குள்ள பதில் வரும். மாறாக அதிகமான கவலைகள், அதிகமான துக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் நெருக்கிட்டு இருக்கு. கவலை வந்து பல ரூபத்தில் வரும், துக்கம் பல ரூபத்தில் வரும். எங்கே ஒரு ரூபம் சொல்லுங்க, கவலை பல ரூபத்தில் வரும், பல வழியில் வரும். யாராச்சும் ஒரு ரூபத்தை சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு வழி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன், கையில் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரேன்னுக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதா, கட்டிடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கேன், கவலைப்படுறேன், பணங்காசுக்கு கவலைப்படுறேன். ஓகே, கவலைப்படுறேன். அடுத்து வேறு எது கவலைப்படுவேன்? அன்றைக்கி ஆத்துமா இல்லையே கவலைப்படுவேன். ரைட்டு, இது என்னுடைய கவலை. இப்போ நீங்கள் எதுக்காக கவலைப்படுங்க சொல்லுவோம், யாரும் ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
அப்படின்னா நீங்கள் யாருமே கவலைப்படலைன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சபையில் தேவ பிள்ளைங்க கவலை இல்லாத தேவ பிள்ளைகளாக இருக்காங்களே. உங்களுக்கு ஒரு கையை தட்டுங்க. இங்கே இருங்க, நீங்கள் கையை தட்டும் போதே கையை தட்டுறதுலே கவலை வெளிப்படுது. புரியுதா? இன்னொரு கை தட்டுங்க பார்ப்போம். இப்போ கவலை வெளிப்படலை, இப்போ கவலை வெளிப்படலை. ஆனால் கையை தட்டினீங்க தெரியுமா, அப்போ கவலை வெளிப்பட்டுச்சு. ஐயா, நீங்கள் கையை தட்டும் போதே உங்கள்கிட்ட இருக்கிற கவலை வெளிப்படுது, அப்புறம் கவலை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? கையை தட்டின செத்தவங்களை ஒத்துழைக்க தட்டினீங்க, ஆனால் ரெண்டாவது தட்டுன்னு சொன்னபோது தட்டினீங்கல்ல. ஆனால் ரெண்டாவது கை தட்டினதான் கவலை இல்லாத கைத்தட்டு. தட்டின கைத்தட்டு கவலையோட தட்டின கைத்தட்டு. ஆமாம் இல்லையா? ஒன்றுமே ஒரு கவலையும் இல்லை. ஒரு பிள்ளை கற்பத்திங்கனி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுது. இன்னொரு பிள்ளை திருமண காரியம் நடக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுது. இன்னொருத்தங்க கடன் பிரச்சனை அடையலையேன்னு கவலைப்படுது. நான் எவ்வளோ தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், வட்டி கட்டணும்னு கவலை. இன்னொருத்தர் என் பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு திருமண காரியம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு அம்மா என்ன பண்ணுது, 2 பிள்ளையும் திருமண காரியம் ஆயத்தமாக இருக்குது, ஆனால் கையில் ஒன்றுமே இல்லையே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் வயசான கூட என் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரியவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், ஒரு வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி என் புருஷனுக்கு இப்படி ஒரு வேலை இல்லாமல் நிரந்தரமான தொழில்னு சொல்லி ஒரு அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ப்ராபசி, ஆவியானவர் எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் தீர்க்க தரிசின்னு சொல்லி யார்ட்டி என்னை விளம்பரம் பண்ணதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ட்ரைனிங் முடிக்கும் போது என்னை முழங்கால் பட வச்சு என்னை சுற்றி ஒரு 8 பேர், கனடா நாட்டில் ஒரு பெரிய ஊழியர், இன்னொரு பெரிய ஊழியக்காரமா, எஸ்ஐக்கானே ஜெயிச்சு 8 பேர் நின்று எனக்கு அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சு, நீ என்ன செய்ய போகிற, எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி அந்நிய பாஷையிலே நீ சபையில் கட்டி கொண்டு இருப்பாய், நீ ஒரு உலகத்துக்கு தீர்க்கட்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க திருவிழா மட்டும் எனக்கு பிரதிஷ்டை பண்ணி, பெரிய பெரிய மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஒலிவ எண்ணெயை வச்சு என் தலையில் வார்த்து உன்னை அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அப்படி வந்தவன் நான். சும்மா என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கான்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு நான் ஊழியம் பண்ண வரல. அழைப்பை பெற்று அநேக தேவதாசர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அவர் கோலியத்தை முறியடிக்கிறார். அழைப்பு இல்லாமல் வரல. அப்போ நான் அழைப்பை பெற்றவனால பெரிய பெரிய 45 வருஷம் 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் ஒலிவ மரத்து எண்ணெயை வச்சு என் தலையில் அப்படியே வார்த்து 8 பேரும் தலையில் கையை வச்சு நீ எப்படி இருக்க போகிற, ஒவ்வொருத்தரும் ப்ராபசி அடிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ப்ராபசி அடிக்கிறாங்க என்னை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து. ஆவியானவர் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் இன்றைக்கி நான் இந்த ஊழியத்தை பண்ணுறேன். அதனால தான் ஊழியம் ஜெயமாக இருக்குது, வெற்றியாக இருக்குது, விடுதலையாக இருக்குது. கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சும்மா ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சும்மா நான் பைபிளை தூக்கிட்டு வர ஓடுற ஆள் கிடையாது. அழைப்போடு பற்றி வந்துருக்கிறேன். எல்லாம் அவனும் ஊழியம் பண்ணுறேன், இவனும் ஊழியம் பண்ணுறான், அவன் ஊழியம் பண்ணி நல்லா இருக்க, நம்மளும் போகண்டா அப்படின்னு சொல்லி வரல. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் பண்ண முடியும். அப்படி அழைப்பை பெற்றவன் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னேன், ஆராதனை முடிச்சோன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். நீ நல்லா கவனிக்க, ஒவ்வொரு தடவையும் ஆராதனை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். அப்போ கேட்பேன், ஆண்டவரே இன்றைக்கி என்ன பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறீங்கன்னு கேட்பேன். கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்துமாவே நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? நீ அந்த வீடு வாங்கணும், இந்த இடம் வாங்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க. ஆனால் ஆத்துமாவை காத்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? நீ கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. நீ பிழைக்க முடியும். நீ கர்த்தரை தேடாமல் பிழைக்க முடியாது. நீ பிழைக்க முடியும். நீ அவனை பார்க்கறதுக்கு, இவனை பார்க்கறது, இவனை தேடுவதுக்கு அவன்கிட்ட பணம் கிடைக்குமா, இவன்கிட்ட பணம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அலைவதுக்கு நிப்பாட்டிட்டு என் சமூகத்துக்கு வா, என்னை தேடு, அப்பொழுது உனக்கு பிழைப்பை தர்றேன் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பிறகு உனக்கு என்ன செய்யப்படும், கூரை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தணும். அப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிறவங்கள எல்லாரும் சொல்ல வரல, ஒரு சில பேர் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்,
இந்த வேலையை பார்க்க என்ன செய்யலாம், இப்படி எது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி இந்த இவ்வளோ வருமானம் மாதம் இவ்வளோ எடுக்கணுமே, இவ்வளோ கடனை அடைக்கணுமே, இதுக்கு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது யோசனை பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஐடியா பண்ணி ஒரு 4-5 பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. அதில் குறிப்பாக வந்து ஒரு 4 லேடிஸு, ஒரு 2 ஜென்ஸ் இங்கே இருக்கிறீங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம். ஏன்னா யார்கிட்ட என்னென்ன காரியம் இருக்கோ அதை ஆண்டவர் பேசுவார். மகளே, நீ எல்லாம் நீ அங்கே பணம் கிடைக்கும், இங்கே பணம் கிடைக்கும், அந்த வேலை பார்த்த சம்பாதிக்கலாம், இந்த வேலை பார்த்த சம்பாதிக்கலாம்னா நீ ஆசைப்படுறது சகதி தான். முதல்ல வந்து நான் சொல்கிறது கேளு மகளே, முதல்ல வந்து நீ ஏன்ட்டவா, நீ ஏன்ட்டவா, நீ சம்பாதி. 2வது உன் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், நீ சம்பாரிச்சது நல்லா படிக்க வைக்க முடியும். உன் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும், நீ சம்பாரிச்சா எங்கள் வீடு கட்ட முடியும். நீ அதெல்லாம் செய்யலாம். அது நான் என்னுடைய கணக்கில் இருக்குது. என்னுடைய வாக்குத்தை தான், வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரம், அது நான் செய்வேன். உனக்கு கர்த்தர் வீட்டை கட்ட கட்டுக்குள்ள பிரயாசம் விருதா, அதை நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வாக்கு பண்ணால் கண்டிப்பாக வீடு தருவேன். வீடு கொடுக்காம என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். நீ பிள்ளையும் சமானத்தை பார்ப்ப. வாக்கு பண்ணியிருக்கிறேன். உன் பிள்ளை நல்லா இருக்கும், அது ஓகே. நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்தக்கணும் வளருவாய், நான் வாக்கு பண்ணியிருக்கேன், அதுவும் குடும்பத்தில் நிறைவேறும், அது ஓகே. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும். அந்த வாக்கு உன் குடும்பத்தில் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்கை நீ தேடுவதற்கு, அந்த வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு அது எங்கே வரணும் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட தான் வரணும். நீ ஏன் என்று கேட்டால், வார்த்தை நானாகவே இருக்கிறேன். நான் தான் வார்த்தை நான் தான். வெளிப்படுத்தல் வாசிங்க, வெளிப்படுத்தல் 10 கவனிங்களார், யாரும் அங்கே பிறகு பார்க்கக்கூடாது, ஆவியனை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் இப்போ சொல்லுங்க, இயேசு யாரு? எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையாகிய இயேசு. அப்போனா இங்கே பாருங்க, இப்போ வார்த்தையை நீங்கள் பேசுனீங்க, இயேசுவை பேசுகிறீங்க. வார்த்தையை உச்சரிச்சிங்கன்னா இயேசுவை உச்சரிக்கிறீங்க. வார்த்தையை அசை போட்டீங்கன்னா இயேசுவை அசை போடுறீங்க. இயேசுவை நம்புனீங்கன்னா வார்த்தையை நம்புறீங்க. இயேசுவை விசுவாசிங்கன்னா வார்த்தை. அப்போ இயேசு தான் வார்த்தை தான் இயேசு. அப்போ அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், அசை போடணும். பார்த்துக்கணும், இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், அசை போடணும். வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய இயேசு. ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை, ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. இப்போ அந்த இயேசுவாகிய அந்த வார்த்தையை நம்ம வாயில் கொடுத்துருக்கிறார், நம்ம ஆவியில் கொடுத்துருக்கிறார். அதான் ஆராதனை சொன்னது, நீ என்ன செய்ய, நீ என்ன தேடு, எங்கிட்ட வா, பிறகு உனக்கு கொடுப்பேங்கிறார். பிறகு அதான் ப்ராபசி. நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சத்திய வார்த்தையில் ஒரு விடுதலை நீங்கள் கேட்கணும், ஒரு விடுதலை கேட்கணும். வந்தவனமாக போகிறதுக்கு வந்து தேவ சமூகம் கிடையாது. அண்ணாலம்மா தேவ ஆலயத்தில் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, பதிலே வாங்கினாங்க, போனாங்க. யாக்கோபு தேவ சமூகத்தில் வந்தார், ஜெபிச்சார், பதிலை வாங்கினார், போனார். ஆபிரகாம் ஜெபிச்சார், பதிலை வாங்கினார், பேசினார், நண்பனை போல உறவாடினார். தாவீது உறவாடினார். எஸ்தர் ராஜாதி பேசினாங்க, தானியேல் பேசினார், பதிலை வாங்கி என்ன செய்ய நாங்கள் போயிட்டே இருந்தாங்க. அதே போல் தேவ சமூகத்தில் நீங்கள் எப்போ வர்றீங்களோ பதிலோடு தான் போகணும், வெறும் கையோட போகக்கூடாது. அதான் தேவ சமூகம். ஏதோ நானும் சும்மா வரேன், சர்ச்சுக்கு போகிறேன், அப்படி இல்லை. நீங்கள் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசி ஆகணும், இடைப்பட்டு ஆகணும். அப்போ என்ன பேசுகிறார் ஆண்டவர், என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டால் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? இதை நஷ்டப்படுத்த விடக்கூடாதுங்கிறார், இதை தொய்ந்து போக விடக்கூடாதுங்கிறார். இதை வாழ வைக்கிறதுக்கு உன் ஆத்மா வாழ்வு போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பதுக்கு என்ன செய்யணுமோ அதை முயற்சி பண்ணு. மற்ற காரியத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் ஆத்துமாக்கள் அவர் இருக்கிறாரா, வார்த்தை இருக்கிறதா என்பதை பார்த்துக்கோ. உன் இருதய பலகையில் எழுதி வச்சுக்கோ. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் உன் இருதய பலகையில் தேவனுடைய வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. இருதய பலகைங்கிறார். இருதய பலகையில் என்ன செய்ய எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறார். அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும், பலப்படுத்தான் பார்ந்தவளே. அதனால் அது எப்படி பலப்படுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கே ஆரம்பித்தேன், கவலை யாருக்கா இருக்கான்னு கேட்டேன். யாருமே ஒன்றுமே பேசலை, கவலை இல்லைன்னு. நான் சொல்கிறேன், உங்கள் கவலை எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கைத்தட்டல் இருந்து புரிஞ்சுக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் பிரசன்னத்தில் இருக்கீங்களா, வாடலில் இருக்கீங்களா, தொய்வில் இருக்கீங்களா அப்படின்னு இருக்குது, கண்டுபிடிப்பேன். இப்போது ஒரு பிள்ளை வந்து, ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை வந்து இப்படி கையை வச்சுட்டு தரையை பார்த்துக்கிட்டே இருக்குது.
கையை இப்படி வச்சுக்கிட்டு தரையை பார்த்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்களும் என்னைய பார்க்குறாங்க. ஒரு கல்யாணம் பிள்ளை கொட்டி பெற்று பேரம்பத்தி எடுத்து பிள்ளை எப்படி வளர்க்குற கல்யாணம் பண்ணி சரிஞ்சிடலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளை இப்படி கையை வச்சுட்டு தரையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போவே என்ன செய்யுது? கவலை வந்துருச்சு. என்னடா அது இங்கே வந்து உட்காந்தா கவனமாக இருக்கணும் போல தெரியுது. கவனமாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். உன்னை சரி பண்ணணும்ல, வேறு வழி இல்லை. அதுக்கு தான் உன்னை சரி பண்ணணும்லம்மா. உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா கல்யாணம் முடியல, அதுக்குள்ளே தான் கண்ணத்தில் கை போகுது உனக்கு கேட்குறேன். மூஞ்சி வந்து கீழே விழுகுதா தாங்கிறதுக்கு கை? அப்படி இல்லை. கண்ணத்தில் கை வச்சு எந்த ஒரு காரியத்தை கவனிக்கக்கூடாது. இப்படி கையை வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா உங்களை ஏதோ சம்திங் கவலை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கை வந்து என்ன மூஞ்சியை தாங்குதுன்னு அர்த்தம். சில இப்படி வச்சுட்டு போங்க. அப்படி அல்ல. கர்த்தர் அழகான முகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உருவத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கம்பீரமாக சோத்திர ஆண்டவர் ஹல்லேலூயா அப்படின்னு தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்ல கழுத்து கொடுத்துருக்கிறார். நல்ல கழுத்து, நல்ல காலை கொடுத்துருக்கிறார். 2 கால் 2 கம்பு மாதிரி தூணு. 2 கால் உங்களுக்கு என்னது? தூணு. 2 தூணை கொடுத்துருக்கு நல்லா நிற்கிறதுக்கு, எல்லாத்தையும் தாங்கிறது கால். கவனம். அதாவது கர்த்தர் வந்து நேற்று ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? தலையிலேருந்து கால் வரைக்கும் இவன் நைட்டு தூங்கிட்டு இருப்பேன். நல்லா ஃபுல் கட்டு, நல்லா சிக்கனை அடித்து இழுத்துக்கிட்டு முறுக்குன்னு எலும்பை கடுப்புன்னு கடிச்சுக்கு நல்லா கடுப்பு போட்டு உள்ளே இறக்கு அப்படின்னு இறக்கிட்டு அவனு ஏப்ப விட்டுப்புட்டு நீ தூங்கிட்டு இருப்ப. ஆனால் அப்பா படைச்ச உறுப்பு நீ சாப்பிட்ட சிக்கனை அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கணையம் என்ன செய்யுது? அரைச்சிக்கிட்டு இருக்கு. ரைஸ் மில் பார்த்துருக்கீங்களா? மிளகு வத்தா கோதுமையில் அரைக்க ரைஸ் மில் பார்த்துருக்கீங்களா? அதை அரைச்சி கோதுமையை போடுங்கிற அரைச்சி வெளியே வரும். அந்த மாதிரி அப்பா படைச்ச உறுப்பு நீ தூங்கிட்டு இருப்ப கொரட்டை விட்டுக்கிட்டு. இங்கே ஒரு பக்கம் அரவன் நடந்துக்கிட்டு இருக்கு. டரு கருப்பு நீ தின்ன பாரு. நல்லா சிக்கன் சிக்ஸு போய் நல்லா மிண்டும் இல்லாமல் மொக்கையை முழுங்கியிருப்ப. ஆனால் அப்பா படைச்ச உடைப்பு இந்த உறுப்பு அதை அரைச்சிக்கிட்டு இருக்கு. அப்பா வந்து அந்த அரைக்கிறத மாதிரி நிப்பாட்டுற வச்சுக்க ஒரு சோழி முடிஞ்சு. அரவ மிஷினை நிப்பாட்டாருன்னு வச்சுக்க சோழி முடிஞ்சு. புரியுதா? எவ்வளோ பெரிய ஒரு அற்புதர் உன் உடம்புக்குள்ள அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலையில் கால் வரைக்கும் உடம்ப உள்ளான உறுப்புகளை நீங்கள் ஒரு வர்ணித்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ருவீங்க. இங்கேருந்து மதுரை தூரத்துக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற நரம்பு நீளம் போகுமா? அப்படியே சுற்றி நரம்பு போயிட்டு இருக்கு. அந்த படைப்பு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அவரை வர்ணிக்க நாவு கிடையாது. புரியுதுங்களா? எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அப்போ கவலை நீங்கள் படாமல் இருப்பதுக்கு ஏசப்பா கவலைப்பட்டு முதலாக ரத்தம் எப்படி அவர் உடம்புல வந்துச்சுன்னு கேட்டால், ஐயோ இந்த மக்களுக்காக நான் பாடுபட போகிறேனே, இந்த மக்களுக்காக நான் அடிக்கப்பட போகிறேன்னு சொல்லி முதல் கவலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ, உங்களை எப்பெல்லாம் கன்னத்தில் கையை வச்சு தொய்ந்து போச்சு நினைப்பு வருதோ, ஒன்றும் இல்லை தகப்பனே கெட்செமனே எல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே கெட்செமனே தோட்டத்தில் உலக மக்களின் பாவங்களுக்காக பலியாவதுக்கு முன்னால் நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் உடம்பில் இருந்த அந்த இரத்த துளிகள் தரையில் விழுந்தது. இந்த இரத்த துளிகள் என்னுடைய கவலைகளை போக்குவதற்கு, அதனால் இந்த நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்த அந்த இரத்தம் இயேசுவுடைய முதல் இரத்தம், அடிக்காமல் வெளிவந்த இரத்தம். அந்த இரத்தம் என் வாழ்க்கையில் எந்த கவலையை நான் படக்கூடாது என்பதற்காக என் கவலைகளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையின் இரத்தத்தினால அந்த இரத்தத்தை சமந்துட்ட, அதனால எனக்கு கவலை என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீ பேசிட்டேன்னு வச்சுக்கேன், கவலை வந்து உன்னை தொட முடியாது. இன்னைக்குள்ள கவலை, நாளைக்குள்ள கவலை, எதிர்கால கவலை, ஆயுஸ் கவலை, விளைவன் எந்த கவலை வராது. ஏன்னா அவர் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் கவலையை ஒன்றா வாங்கிக்கிட்டு அந்த கவலை உள்ள தாங்காம அது இரத்த துளிகளாக வெளியே வந்தது. முதல் இரத்த துளி எப்போ வந்துச்சு தெரியுமா? உங்கள் கவலையும் என் கவலையும் போக்குவதற்காக என் தகப்பன் இயேசு கெட்செமனே தோட்டத்தில் ஒரு பாறாங்கல்லில் உட்காந்து அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறாருன்னா, ஏன் அவர் உடம்புல பட்ட அத்தனை இரத்தமும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது.
ஒரு முதல் வடித்த அந்த ரத்தம் நம்முடைய கவலைகள், எதிர்கால கவலை, குடும்ப கவலை, பிள்ளை கவலை, வந்த கவலை, போன கவலை, எல்லா கவலையும் தீக்கும்படியாக கவலையின் இரத்தத்தை அவர் உள்ள தாங்காமல் வெளியிட்ட ரத்தம் தான் அந்த ரத்தம். ஆமென். அதனால் எந்த ஒரு ஜெபம் பண்ணாலும் அவர் இரத்தத்தை ஒன்று சேர்த்துருங்க. அவர் இரத்தத்தை என்ன செஞ்சுருங்க, உங்கள் பிரச்சனையும் அவர் இரத்தத்தையும் ஒன்று சேர்க்கும்போது உங்கள் கவலைகள் உங்கள் விட்டு ஓடும். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், தகப்பனே, நான் கவலைப்படாமல் இருப்பதற்கு எதிர்கால கவலை, என் சரீர கவலை, படிப்பு கவலை, குடும்ப கவலை, திருமண கவலை, கற்பத்தின் கனி கவலை, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேங்கிற கவலை, பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுப்பேங்கிற கவலை, எல்லா கவலையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கி கெத்செமனே தோட்டத்தில் இரத்தமாக சிந்திட்டீங்க. அந்த இரத்தத்து மூலமாக என் வாழ்க்கையில் இனி எந்த கவலையும் நான் பட போகிறது இல்லை. ஒரு காரியம் தெரிஞ்சுக்குங்க, கவலை எப்படி வருது? ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு கவலை வருமா? அப்போ பிரச்சனை வந்தால் தானே கவலைப்படுவீங்க. கவலைப்படாமல் இருப்பதுக்கு பிரச்சனை வராது. அப்போ அந்த பிரச்சனை போக்குவதுக்கு இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவின் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு அகால ஒரு மரணங்களோ ஒரு பெரிய ஒரு பலவீனமோ நம்ம குடும்பத்தில் யாருக்குமே அணுகக்கூடாது. அதுக்கு ஏசப்பா பழைய ஏற்பாடு காலத்திலே என்ன செஞ்சிட்டாரு? இரத்தத்தை சிந்திட்டார். பாருங்கள், இன்றைக்கி ரத்தம், அதுக்கு தான் ரத்தத்தை வீட்டின் ஏசி தலைவர், ஏசி ரத்தம் இந்த வீட்டில் மூடி, அப்படி ஏதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட வசனங்களை பேசணும் அல்லது வசனத்தை எழுதி போடணும். டெய்லி ஒரு வசனத்தை வாசிக்கணும். இன்றைக்கி வேணால் நீங்கள் யாத்திராமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராமம் 12:13. இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை படிங்க. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வாதைன்னு என்னது? நோய். இது எப்போ நடந்தது? எந்த டைமில் நடந்தது? எந்த சமயத்தில் நடந்தது கேட்டால் பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் நடந்தது. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசைக்கு சில காரியங்கள் சொல்கிறாரு. மோசே, நான் எல்லா தலைச்சம் பிள்ளை போகிற என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நல்லா தெரியுங்க, உன் குடும்பத்தில் தலைச்சம் பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய? ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி எடுங்கிறார். என்ன சொல்கிறாரு? அது வெள்ளாடை, மேலே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வசனம் போட்டிருக்கு. என்ன, அது வெள்ளாடாக இருக்கலாம், செம்பரியாடாக இருக்கலாம், என்ன, ஆனால் ஆணாக இருக்குன்னு பெண்ணாக இருக்கக்கூடாதுங்கிறார். அது மேலே படித்து பாருங்கள், எல்லாம் இருக்குது. ஓகே, பைபிள் இருக்குது, நேரம் இல்லை. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு கர்த்தர்? ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, அந்த ஆடில் எந்த பழுது இருக்கக்கூடாது. எந்த கை நொண்டியோ கால் நொண்டியோ குருட்டு கண்ணோ கை வளைஞ்சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல பியூராக இருக்கணும், அழகாக சுகமான ஆடாக இருக்கணும், ஆனால் ஆணாக இருக்கணும். அந்த ஆடை அடித்து நீ பஸ்காவை புசித்து என்ன பண்ணு? அந்த இரத்தத்தை என்ன செய்ய? எடுத்து நிலை கால்களிலே என்ன செய்ய? பூசு அப்படிங்கிறார். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? மோசே அந்த இரத்தத்தை என்ன செஞ்சார்? நிலைக்கால்களில், சொல்லுங்கம்மா, நிலைக்கால்களில் பூசினார். நைட்டு நடந்த காரியம் என்ன தெரியுமா? சங்கரத்தோட வந்தார், எல்லாம் டெத்து. ஆனால் எங்கே ரத்தம் இருந்ததோ அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ இந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? அவருக்கு பேர் என்னது? ஆட்டுக்குட்டியானவர். அப்போ இங்கே எந்த ஆடு அடிக்கப்பட்டது? ஆணு ஆடு அடிக்கப்பட்டது. அப்போ இந்த ஆணு ஆடு யாரை குறிக்கிறது? இயேசு மகாராஜாவை குறிக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த ரத்தம் நிலைக்காலை பூசின உடனே அங்கே ஒரு வாதம் என்ன? திருப்பி அந்த வசனத்தை வாசிக்குமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லைங்க.
நான்லாம் கல்யாணம் பண்ண புதுசில் கை குழந்தையாக இருக்கு 2 பிள்ளைய. ஒரு வருஷம் காம்பவுண்டு வீடு மதுரையில் இருந்தோம். அப்போ அந்த வீட்டில் போய் குடி போனோம். குடி போகும்போது யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு அம்மா வந்து கேட்குது, என்ன தம்பி நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு கேட்டுச்சு. நல்லா இருக்கம்மா. நைட்டு தூக்கம் வருது. ஒன்றும் கருப்பாக சிவப்பாக வந்து ஒன்றும் ஆடலையா? ஒன்றும் ஆடலையே. என்ன தம்பி, இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக யாருமே குடி வராத வீடு, இந்த வீட்டில் வந்து இருக்கிற, உனக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டுச்சு. இந்த வீட்டில் ஒரு பிள்ளை தூக்கப்பட்டு இறந்துருச்சுப்பா. இறந்து அதுக்கப்புறம் யாருமே குடி வரல. அப்புறம் நீ தான் வந்திருக்கிற. பார்த்து இரு தம்பி, முடிஞ்சால் சீக்கிரம் காலி பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி போச்சு. அந்த காமனில் ஒரு 8 குடும்பம் இருக்குது. 8 குடும்பத்துலேயும் யாரும் ஒன்றும் பேசலை. அப்படி நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பாங்க. ஏதோ சொல்லணும்னு நினைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏதோ பேச நினைப்பாங்க, பேச மாட்டாங்க. என்னடா இதை பேச முயற்சி பண்ணி பேச மாட்டாங்களே, ஏதோ அது வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிறாங்களையா. ஆனால் இந்த அம்மா வந்து கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கிற அம்மா. நான் நடந்து வந்து கூப்பிட்டு பேசுது இப்படி. அப்போ சொல்லிச்சு, தம்பி இந்த வீட்டில் ஒரு பிள்ளை சூசைட் பண்ணிருச்சு, அந்த வீட்டில் போய் குடியிருக்கீங்களே, நைட்டு கருப்பு வரும் சிவப்பு வரும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து இருக்கிறீங்களே, பாவம் அந்த பிள்ளை, பாவம் அப்பா நோஞ்சா மாதிரி இருக்குது, அந்த பிள்ளை இங்கே வந்து குடித்தனம் பண்ணி இருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இயேசுவின் ரத்தம் எந்த மரணக்கண்ண ஆவியும் வரவிடாது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். எத்தனையோ வருஷம் 7-8 வருஷம் அங்கே தான் இருந்தோம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் ரத்தம் மரண கண்ணி ஆவிகளை அடிச்சிடும். அதுதான் நீங்கள் பேசும்போது, நீங்கள் வந்து உட்காரும்போது எந்திரிக்கும் போது இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் தெளிக்கும். அதுதான் நான் அநேக இடங்களில் போய் நான் வந்து ஒரு தண்ணியை ஜோம் பண்ணி இயேசுவின் ரத்தமாக மாறுவதுன்னு சொல்லி வீட்டை சுற்றி தெளித்து விட்டுருவேன். அங்கே எந்தது சில கருப்பு வருது, சிவப்பு வருது, முனி வருது, அது வருது, இங்கே வா நான் வரேன் வா, முனி தான் என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வீட்டில் அப்படி தான் சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு வெட்டி போட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் வெட்டி போட்டாங்க. அப்போ அங்கே யாருமே குடி போகல. நான் சொன்னேன், ஐயா அந்த நேரத்தில் வந்து இந்த சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கட்டின புதுசில் நான் பார்த்தேன், ஐயா இந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும், ஒரு நாள் நைட்டு தங்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன முழு இரவு ஜெபமான்னு கேட்டேன். இல்லையா, அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் வெட்டுப்பட்டுட்டான், அதாவது புட்டியே கிடக்க, நான் உட்காந்து ஜெபிக்கிறேன் வாங்க விடுங்க அப்படின்ட்டு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஷிஃப்ட் தான் ஆராதனை. ஏன்னா ஆராதனை முடிச்சு காலையிலேருந்து சேர்ந்து வீட்டை சுற்றிகரிச்சுட்டு வந்தேன். சுற்றிகரிச்சுட்டு வந்த பிற்பாடு அவங்க குடிப்போங்க ஒன்றும் வரலன்னு அவங்க ஒரு 25,000 காணிக்கை கொடுத்தாங்க. வந்து செங்கலுக்கு சல்லிக்கு கொடுக்க தெரிஞ்சு கொடுத்து சோழியை முடிச்சுவிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால் வந்து அவர் வந்து சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து ரத்தங்கிறது நீங்கள் வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு மனுஷ ரத்தம் ஒரு ஆள் குறைஞ்சி போச்சுன்னா பி குரூப்பு ஏ குரூப் இருந்தால் தான் பொழைப்பான் அப்படிங்கிறாங்க. ஏ குரூப் ரத்தம் அதோடைய ரத்தம் குரூப் இருக்குது. ரத்தம் இல்லைன்னா உயிர் போச்சுன்றாங்க. ரத்தத்தில் வந்து உயிர் இருக்குது. ரத்தம் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ரத்தம் பேசும். ரத்தம் என்ன செய்யுமா? பேசும். ரத்தம் இங்கே பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போய் பேசுது. பூமியில் விழுகிற ரத்தம் பரலோகத்தில் பேசுமா? யார் ரத்தம் பேசுனது? ஆபேலின் ரத்தம் தேவன்கிட்ட போய் பேசுது. ரத்தம் அப்படியே மேலே போகுது. ரத்தம் பேசும். ரத்தத்தில் வல்லமா. ஆனால் இந்த ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். பைபிளில் போட்டிருக்க எப்படியில்ல, இந்த ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். என் இயேசுவின் ரத்தம் அது விடுவிக்கிற ரத்தம், அது பாதுகாக்கிற ரத்தம். ஆபேலின் ரத்தமே பேசினா, ஆனால் இயேசுவின் ரத்தம் பேசாமல் இருக்குமா? சாதாரண ஆபேலின் ரத்தம் பேசுச்சு, ஆனால் என் தகப்பன் இயேசுவின் ரத்தம் பேசுமா பேசாதா? நீங்கள் ரத்தத்தை பயன்படுத்தி பேசி பாருங்க, அந்த ரத்தம் போய் உங்களுக்காக பேசும். கடன் பிரச்சனை கூட ரத்தம் பேசுங்க. கடன் பிரச்சனை கூட அதான் பைபிளில் போட்டிருக்கு. அவர் வந்து கடன் பத்திரத்தை என்ன செஞ்சார்? சிலுவையில் வச்சு ஆணி அடித்து அதை அறவே ரத்தம். அப்போனா இந்த பாயிண்ட்டை எடுத்து கொடுக்கணும். நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ரத்தம் இல்லாமல் விடுதலை இல்லை. ரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் இல்லாமல் சமாதானம் இல்லை. ரத்தம் இல்லாமல் ஐஸ்வர்யம் இல்லை. ரத்தம் இல்லாமல் ராஜவாகம் எல்லாமே ரத்தத்துக்குள்ள அடங்கியிருக்கு.
அப்போ அந்த ராஜ மேன்மை அடைய வேண்டும் என்றால் ரத்தத்தை குறித்து பேசுங்க. ராஜ மேன்மை, ஒரு அந்தஸ்து, ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு வேணுமா? ரத்தத்தை எடுங்க. இருந்த இடத்துல இருக்காதுங்க. மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கணும். ப்ரொமோஷன் ஏன் ஆகலைன்னு கேட்டால் நீ சரியான முறையில் என் அப்பாட்ட கேட்கல. குடும்பம் இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், படிப்பில் முன்னேறிட்டே போகணும். 10th +1 +2 காலேஜ் போயிட்டே இருக்கணும். நீ 10thலேயே உட்காரக்கூடாது. அப்போ ஒரே லெவலில் நீங்கள் ஒரு மாதம் வந்து ஒரு 15 ரூபா சம்பளம் வாங்கினேன்னா அடுத்து ஒரு வருஷத்தில் 30 மாறணும். அதான். அப்புறம் ஏன் முன்னேறல அப்படின்னு கேட்டால் நீ ரத்தத்தை எடுத்து பேசு. அந்த ரத்தம் வந்து உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும். எப்படி பேசுகிற ரத்தங்கிறது என்ன? ப்ரொமோஷன் மேன்மை, ராஜ மேன்மை. அதான் வெளிப்படத்தில் 1:6 என் மேலே என் பாவங்களை மன்னிச்சு என் மேலே அன்பு வச்சு என்ன வாசிங்க டக்குன்னு. வெளிப்படத்தில் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இயேசுவை செஞ்ச காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. உங்களுக்கு அவருடைய ரத்தத்தை குறித்து சரியாக தெரியல. அப்படி மிரள வைக்கும். சும்மா ஒன்றும் கிடையாது. ரத்த துளி நெத்திலிருந்து அப்படி விழுகுது, மிரளுது. ரத்தத்தை எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு அப்படியே பிதாட்ட போகிறாரு. பிதா அப்பா ரத்தம். என்ன ரத்தம் இந்தாங்க ஏன் ரத்தம். இந்த ரத்தத்தை நீங்கள் வாங்கிக்கங்க. வாங்கி இந்த ரத்தத்து மூலமாக என் பிள்ளைய பாவத்தை மன்னிச்சிட்டேன். அப்புறம் என் பிள்ளைய மேலே நான் ரொம்ப நேசம் வச்சுட்டேன், அன்பு வச்சுட்டேன். என் பிள்ளை இல்லாமல் நான் இல்லாமல் என் பிள்ளையை நானும் ஒன்று இந்த ரத்தத்து மூலமாக என் பிள்ளையை நேசிச்சிட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? பிதா கேட்குற. அப்புறம் என்ன செஞ்சேன்? அப்புறம் ஒன்று செஞ்சுட்டேன். என்ன செஞ்சுருக்க? ஒன்றுமில்ல, என் பிள்ளைகளை இந்த பூமியில் வாழும்போது ஒரு ராஜ வாழ்க்கை வாழும்படி ராஜாகவும் ஆசாரிலும் மாற்றிட்டேன். அதுதான் இந்த ரத்தம் பாவத்தை மன்னிச்சது மாத்திரம் இல்லாமல் இந்த ரத்தம் என் பிள்ளை மேலே அன்பு வச்சதும் இல்லாமல் என் பிள்ளைகளை ராஜாவாக மாற்றிருக்கிறேன். அதுதான் என் ரத்தம். அப்படி போய் என்ன செய்து இந்த இயேசு ரத்தம் பரலோகத்தில் பேசுது. ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கலாம். பைபிளில் எபிரேயில் போட்டிருக்கு, ஒரு இடத்துல போட்டிருக்கு, எபிரேய இதிலே போட்டிருக்கு, ஆபேலின் பேசின ரத்தத்தை பார்க்கலாம். எபிரேயர் 12:24 வாசிங்க பார்ப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க பாருங்க, ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? என் கூட பிறந்து கொன்னுட்டான். என் கூட பிறந்து என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். அதான் பேசுச்சு. அது தனக்காக பேசின ரத்தம், தனக்காக பேச ஆபேல் ரத்தம். ஆனால் இங்கு இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி, எல்லாரையும் நேசிக்கும்படி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தீமை செய்யாமல் நான் கடைசி வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற எல்லாத்துக்கும் நன்மைகளை மாத்திரம்தான் செய்வேன். அதுதான் இந்த உடன்படிக்கையின் ரத்தம். திருப்பி அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப கவனிங்க, நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? ஏமா நீங்கள் வட்டாந்தரைக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? பிரச்சனையில் வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? துக்கத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? நெருக்கத்தில் வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? சண்டைக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறீங்களா? பிரிவினைக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? அல்லது பொல்லாத காரியத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? அல்லது பிசாசுக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? அல்லது கொல்லுவ பிசாசு, மரணங்கனை பிசாசு சேர்ந்துருக்கீங்களா? எங்கே வந்து நீ எல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க? சொல்லுங்க, வாயை தரம் சொல்லுங்கம்மா. நீங்கள் எங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க? பத்தாது, எங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க? நானு எந்த தீமையுமே பேசாத, எந்த தோல்வியுமே பேசாத, எந்த கவலையத்தையும் பேசாத, இந்த பூமியில் நான் வாழும் வரை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக
நன்மைகளை பேசுகிற இயேசுவுடைய ரத்தத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். அதனால என் வாழ்க்கையில நன்மைகள் மாத்திரம்தான் உண்டாகும். மாராக்கலா தூர மாக்காத்தா சப்புரா கத்தினி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இப்போ வாயை திறங்க. யாரும் வாயை திறக்காம இருந்தீங்க, நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இப்போ சொல்லுங்க, வாயை திறக்காம இருந்தால் தீமைகள் வரும். வாயை திறந்தா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு நன்மையான காரியம் உங்களுக்கு வரும். அந்த நன்மையை எப்படி வர வைக்கணும்? எத்தனை நன்மை இருக்குங்க. பணம் வந்தால் நன்மை, அன்பு வந்தால் நன்மை, சமானம் வந்தால் நன்மை, வீடு வந்தால் நன்மை, இடம் வாங்கினா நன்மை, எது வந்தாலும் நன்மை. ஆனால் உங்களுக்கு நன்மையான காரியங்களை மட்டும்தான் என் தகப்பன் இயேசு கொடுக்கும்படி இரத்தத்தை சிந்திருக்கிறார். எபிரேயர் எல்லாம் சொல்லுங்க. எபிரேயர் 12:24 படி என் வாழ்க்கையில் இதுவரை ஒரு பேட் நியூஸ், ஒரு தோல்வி, ஒரு நஷ்டத்தை நான் கேட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுட்டேன், சட்ட புத்தகத்தில் புரிஞ்சுட்டேன். இனி இயேசு நான் நன்மையானவைகளை மட்டும் பார்க்கும்படி, நன்மையானவைகளை மட்டும் பேசும்படி, நன்மைகளை மட்டும் நான் தெரிந்து கொள்ள முடியும். நான் தீமையை பார்க்காத அளவுக்கு, நஷ்டத்தை பார்க்காத அளவுக்கு, நெருக்கத்தை பார்க்காத அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் நன்மையை மாத்திரம்தான் பார்க்கும்படி என் தகப்ப நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி இரத்தத்தை சிந்தி எனக்கு நன்மையை வாங்கி கொடுத்துட்டார். மக்கள் அது சம்முரா கத்தரபா ரிப்பி கத்துரபா கத்தரபா. இந்த ரத்தம் உங்களுக்கு நன்மையில கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு எபிரேயருக்கு பவுல் எழுதி வச்சு பாருங்க. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். ஆபேல் ரத்தம் யாருக்கு நன்மையை கொண்டு வரல. அவர் அழுகிறாரு, ஐயோ என்னை வெட்டி போட்டான், கொண்டு போட்டான். அதுதான் ரத்தம் போய் என்ன செய்து பரலத்தில் பேசுது. ஆனால் என் மீட்பருடைய ரத்தம், வெற்றி வேந்தன் ரத்தம் உங்களுக்கு எனக்கும் நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி பேசுகிற ரத்தம் தான் இயேசுவினுடைய ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சொல்லுங்கள், இப்படி கையை வச்சு சொல்லுங்கள், தகப்பனே இதுவரை நான் பல விதமான சோதனைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய தீமைகளை பார்த்துருக்கலாம், நிறைய தீமைகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் ரத்தம் நன்மையானவைகளை செய்யும்படி, நன்மையானவைகளை பேசும்படி இயேசுவின் ரத்தத்தை என் மேல் எடுத்து நான் பூசுகிறேன். இந்த ரத்தம் நன்மைகளை ரத்தம், இந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்படுவதாக. ரத்தத்தின் வல்லமை ஷபா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ரக்கலா துரபா கதரபாலா ரிவாலரபா. அந்த ரத்தம் காப்பாற்றுற ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தம் யார் மேல படுகிறதோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் அந்த வலி வெளியே போ. கமலா துரபா கதா ரிவா ரகுலா மாதுரபா. இந்த ரத்தம் என்ன சாதன ரத்தம். இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை வாங்கி கொடுக்க போகுது. ரத்தம் அதான் பேசுகிற ரத்தம், நன்மையின் ரத்தங்க. கப்போல கத்துரி மாக்கா தரபா. நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் புருஷனுக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, யாருக்காவது ஒரு நன்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு வரலை. ஐயோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லை. இந்த எபிரேயர் 10:12 எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த வசனத்தை, இந்த ரத்தம் என் குடும்பத்துக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு நன்மையை கொண்டு வர ரத்தம், அந்த நன்மை ரத்தத்து மூலமா என் குடும்பத்துக்கு இப்போது வருவதாக சொல்லிப்பார், பேசிப்பார். வரலன்னு என்ன சொடக்கு போட்டு கூப்பிடு, கேரளி கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில். கத்துலா மாத்தா ரகபு ரகத்தினிமா ரக். நம்ம நினைக்கிறோம் பாவத்தை மன்னிக்கிறது இல்லைங்க. நீங்கள் நீ நன்மையான செய்தியை உன் காதில் கேட்கல. நீ நன்மையான செய்தி காதில் கேட்கல, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகளே உனக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். எல்லாமே ரத்தத்தில் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த எபிரேயர் எடுத்து கொஞ்சம் பேசு மக்கா. ஏமாக்கா கலங்கி போயிருக்கிற? உன் குடும்பத்தில் இன்னிலிருந்து நன்மை வரப்போகுது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா,
நான் வைராக்கியத்தில் பேசி இயேசுடைய ரத்தத்தை மேலே வச்சிருக்கிறோம் அந்த வெறியில் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா வந்தான் போனா இருந்தான் செத்தான் பொழைச்சான் அப்படி அல்ல. நீ சாதிக்கணும், நீ சாதிக்கணும், நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும், நீ வெளிச்சம் கொடுக்கணும், நீ ஜாதிகள் சொந்தமாக்கணும். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிற ஆளா மாத்துகிற ரத்தம் இந்த ரத்தம். ரக்குல மாத்தரா கப்புரா எல்லை கமா கது ரமலா ரெபால் அதுரா காத்தரா. சாதிக்கணும் மக்களை கிருபி கத்து சம்போராதரா. ஆமே. இயேசு ரத்தத்தை சாதனை எல்லாமே அதில் இருக்குங்க. சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம். என் குடும்பத்தில் ஒரு நன்மையும் வரலங்க. ஒரு கட்டாக இருக்கு. ஏன் கட்டாக இருக்கு? கட்ட ஓட இயேசு ரத்தத்தில் கட்ட ஓட பாயிண்ட் எடுத்து பேசு. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் இறங்கியிருக்கு. யாரும் இடுப்பொலி குறுக்கொலி முட்டு இருந்தால் வா ஊற்றுறேன். இன்றைக்கி விடுதலை பார்க்க போகிறேன். இருந்தால் நீ என்னன்னு கேளு, நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா எனக்குள்ளே வந்து அந்த ரத்தம் இறங்கினால நான் அப்படி இங்கேருந்து தாவி அங்கே ஓட போகிறேன். ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு திரு ரத்த கையா தட்டு ரத்தம் மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று ரத்தம் ஜெயம் சத்தமா பாடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் பாடு. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நான் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாடைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாடைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கின்றார் பரமபிதா பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கின்றார் பரமபிதா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஷபாலாதுரபா ரத்தம் ஜெயம் ஷபாலாதுரபா ரத்தம் ஜெயம் ஷபாலாதுரபா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆமென் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு நன்மை எதிர்பார்க்குறீங்க. யாராவது ஒரு நன்மை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நன்மை சொல்லுங்கள். இருந்தால் தானே வருங்கிறீங்களா? கடன் பிரச்சனை ஓயணும் ஒரு நன்மை. ஓகே, வெரி குட், நல்ல பிள்ளை. இந்த 10 வருஷம் 15 வருஷமாக ரிச்சிக்கப்பட்டு சொல்லுவாங்க, கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்தாலும் வாயை திறந்து பேசுது. எதுக்கு? வாயை திறந்தா வாயை விரிவாக திற நன்மையினா நிறைவாக்கு. வாயை திறந்தா தான் நன்மை தருவார். ரத்தத்தை சிந்தி நன்மையை கொடுத்துட்டாரு. அந்த நன்மையை வாங்குறதுக்கு கை நீட்டுறது கிடையாது, வாயை திறக்கிறது கிடையாது. அப்படியே இருந்தால் எப்படி தருவார்? ஐயா உங்களுக்கு நன்மை தேவையில்லை. யாராச்சும் ஒரு நன்மை சொல்லுங்கப்பா. ஒரு நன்மை சமாதானம். இழந்ததை எல்லா பணத்தை பிற இழந்தப்புறம் தாவீது சிறிய முதல் பெரியது வரை திரும்ப பெற்றுக்கொள்வேன். நன்மை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. இது லேட்டாக வந்த கேஸு. முன்னாடி வந்த கேஸ்லாம் உட்காந்துருக்கு சப்பக்கட்டின்னு. லேட்டாக வந்த கேஸ்லாம் பேசுது. என்னத்தை சொல்ல? ஐயா ஒரு நன்மை இல்லையா உங்கள் வீட்டில்? ஒரு நன்மை இல்லையா? பிள்ளை எதிர்கால நன்மை. ஹல்லேலூயா. இங்கே இருங்க. நன்மை வரணும்னா அந்த நன்மைக்கு உண்டான வார்த்தைகளை பேசணும். ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். எவ்வளோ வார்த்தை வள 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 வளன்னு பேசுகிறீங்க. ஃபோன் எடுத்தால் அரை மணி நேரம் கழிச்சு ஃபோனு சூடாகி போயிடுது. இதை பேசுகிறதுக்கு என்ன வந்துடுது? ஆமே. ஹல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு பாவம் மன்னிப்பு. இயேசுவின் இரத்தத்தால்
எனக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு மீட்பு, இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம், இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஐஸ்வர்யம், இயேசுவின் இரத்தத்தால் ராஜ மேன்மை, இயேசுவின் இரத்தத்தால் நன்மைகள். அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக எல்லாத்துக்கும் நன்மை பொருளாதாரம் தான், ஆமாவா இல்லையா? ஒரு சில பேர்த்துக்கு சமாதானம், ஒரு சில பேர்த்துக்கு அன்பு. அதனால் அதையெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.